வணக்கம், நான் உங்கள் மோகனா. சிரிக்க சிந்திக்க விடுகதை 4/8/2025 திங்கட்கிழமை. வாங்க விடுகதைக்குள்ள போகலாம். இதோ பாருங்க குட்டீஸ், போகலாமா? உள்ளே வெள்ளி பூட்டு, வெளியே நார் பூட்டு. அது என்ன சொல்லவா? தேங்காய். ஊசி நுழையாத காட்டில் ஒரு தூரை போகிறான். அது என்ன? புகை. ஊசி குத்திய வைத்தியர் ஊமை போலே போகிறார். அது என்ன? தேல். ஊசி முக்கன் உள்ளங்கை தட்டையன் ஊரெங்கும் செல்ல பிள்ளை. அது என்ன? வெற்றிலை. ஊருக்கு உழைக்கும் உத்தமன் உறங்க ஊதி எழுப்புவான். அது என்ன? சொல்லுங்க. சங்கு ஒலி. வாசலில் பூத்திருக்கும் வாழ்வரசி. அது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நான் சொல்லவா? கோலம். வாங்காத சுமை என்ன சுமை? வாங்காத சுமை என்ன சுமைப்பா? சொல்லுங்க. கர்ப்பம். வாடாத பயிர் என்ன பயிர்? சொல்லுங்க. அருகு. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி. அது என்ன? மழை. வீடில்லா நகரங்கள், நீரில்லா சமுத்திரங்கள். அது என்ன? தேசப்படம். வீடு நிறைய ஒற்றுப்படை. அது என்ன? ஓடு. வெள்ளிக்கட்டி மண்ணுக்குள்ளே. அது என்ன? முள்ளங்கி. மளிகை கடையில் இருக்கும் ராணி என்ன ராணி? மளிகை கடையில் இருக்கும் ராணி அது என்ன? மளிகை கடையில் இருக்கும் ராணி என்ன ராணி? சொல்லுங்க. ஈஸி. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் நம்ம அதை பண்ணுவோம். ராணி. ராணில வரும். என்னது தெரியுமா? கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரியா? சாம்பிராணி. ஓகே. பறிக்க பறிக்க பெரிதாகிறது. பறிக்க பறிக்க பெரிதாகிறது. அது என்ன? குழி. விரல் இல்லாமலே ஒரு கை. அது என்ன கை? விரல் இல்லாமலே ஒரு கை. அது என்ன கை? உலகை. குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான். குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான். அவன் யார்? குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான். அவன் யார்? யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. யாரு? ஈஸி. தொலைபேசி. மண்ணுக்குள்ளே மட்காத கயிறு. அது என்ன? மண்ணுக்குள்ளே மக்காத கயிறு. அது என்ன? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல. மண்புழு. காலையில் ஓதும் சங்கு கரிசமைக்க உதவும் சங்கு. அது என்ன? காலையில் ஓதும் சங்கா, கரிசமைக்க உதவும் சங்கா. அது என்ன? சேவல். போகும் இடமெல்லாம் தம்பி கோடு கிழிப்பான். போகும் இடமெல்லாம் தம்பி கோடு கிழிப்பான். தம்பி அவன் யார்? போகும் இடமெல்லாம் தம்பி கோடு கிழிப்பான். தம்பி அவன் யார்? நத்தை. காலடியில் கிடக்கிறானே என்று எவனை உதைக்க முடியாது?
கால் அடியில் கிடக்கிறானே என்று இவனை உதைக்க முடியாது. அவன் யார்? சொல்லவா? கால் அடியில் கிடக்குது, அவனை வந்து உதைக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? தள்ளி தூக்கி போட்டு போவீங்களா? அது என்னது? ஈஸி தான், தெரியும். தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. முள். வெளிச்சத்தில் பிடிப்பவனுக்கு இருட்டில் விடுதலை. வெளிச்சத்தில் பிடிப்பவனுக்கு இருட்டில் விடுதலை. அவன் யார்? சொல்லுப்பா தம்பி, நீ சொல்லு. வெளிச்சத்தில் பிடிப்பவனுக்கு இருட்டில் விடுதலை. அவன் யாரு? கையிலேயே வச்சுருக்கிற என்னது அது? புஸ்கு 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 புஸ்குன்னு எடுப்பாங்க. புஸ்கு புஸ்கு இப்படிதான், இப்படி பார்த்தவொடனே டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. போட்டோ. நால்கால் வீரன் நன்றிக்கு உதாரணம். நால்கால் வீரன் நன்றிக்கு உதாரணம். 4 கால் வீரன் நன்றிக்கு உதாரணம். அவன் யார்? நன்றி. இவங்களை வளர்த்தா நன்றின்னுவாங்க வீட்டுங்கள்லயே. இவங்களை வளர்த்தா வீட்டில் சொல்லுவாங்க, எப்பா மனுஷ ஆளுங்களை வளர்க்கறதுக்கு இதை வளர்த்தா நம்மளுக்கு நன்றி அப்படின்வாங்க. நாய். பட்ட மரத்தை ஏன்னா வந்து தம்பிங்கெல்லாம் வந்து வேற வேலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு காதில் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம கேள்வியை வந்து காதில் வாங்குறாங்க, பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு ஷூட்டுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பட்ட மரத்தை தட்டினால் படைகள் வரும், அது என்ன? பட்ட மரத்தை தட்டினால் படைகள் வரும், அது என்ன? இந்த டிவி, அந்த டிவி, அந்த டிவி, இந்த டிவின்றோம் இல்லையா? கே டிவி, ராஜ் டிவி, சன் டிவி, பாலிமர் டிவி, ஜெயா டிவின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இது ஒரு சேனல் பேர் வரும். ஆனால் டிவிலாம் கிடையாது, சேனல் பேர். பட்ட மரத்தை தட்டினால் படைகள் வரும், அது என்ன? முரசு. விரிந்த ஏரியில் வெள்ளி ஓடம் மிதக்குது, அது என்ன? விரிந்த ஏரியில் வெள்ளி ஓடம் மிதக்குது, அது என்ன? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க, சரியா? சந்திரன். ஒரு முழ குழியிலே கால் படி மல்லிகை பூ, அது என்ன? ஒரு முழ குழியிலே கால் படி மல்லிகை பூ, அது என்ன? பசங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இது பெரிய விடன்னு நினைக்கிறேன். சொல்லவா? அடுப்புத்தி. போகையில் திரும்பி வராது, அது என்ன? போகையில் திரும்பி வராது, அது என்ன? போகையில் திரும்பி வராது, அது என்ன? போனா திரும்பி வராது, அது என்னது? உயிர். மரம் வழுக்கும், காய் துவர்க்கும், பழம் இனிக்கும், அது என்ன? மரம் வழுக்குமா, வாய் துவர்க்குமா, பழம் இனிக்குமா, அது என்ன? வாழை. அடுத்தது பார்க்கலாம். முச்சந்தியில் 3 விளக்கு, பார்த்து நடந்தால் பாதுகாப்பு, அது என்ன? இப்போ போயினே இருக்கிறோம், கார்ல ஓட்டுனே போயின்னுக்குறோம், டக்கு நின்றுடுறோம், நடக்க முடியாமல் நின்றுடுறோம். என்னப்பா என்ன அதுக்காக நிற்கிறோம்? கார் ஓட்டும் போதோ, நடந்து போகும்போதோ, சைக்கிள் போகும்போதோ டக்கு நம்ம ரோட்ல போக சொல்லி நடந்து நின்றுடுறோம் டக்கு. எனக்கு தெரியும், பார்க்காமே சொல்லுவேன். சொல்லிட்டா 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 சிக்னல். ஏன்னா முச்சந்தியில் 3 விளக்கு, பார்த்து நடந்தால் பாதுகாப்பு, அது என்னன்னா சிக்னல், சரியா? அடுத்தது, மாறி இல்லாமல் ஆமை கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது, அது என்ன? மாறி இல்லாமல் ஆமை கெட்டது, ஆமை இல்லாமல் சீமை கெட்டது, அது என்ன? இதுவும் பெரிய விட, ஆனா பசங்களுக்கு தெரியாது. வேளாண்மை. மழையின் முன்னும் பின்னும் மாயாஜாலம் காட்டும், அது என்ன? மழையின் முன்னும் பின்னும் மாயாஜாலம் காட்டும், அது என்ன? ஈஸி. 7 வண்ணங்கள் சொல்றோம், என்னது? சொல்லவா? கமெண்ட்ஸ்ல போடுறீங்களா? வானவில். ஓடுது ஓடுது ஒரே
தடத்தில் ஓடுது 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 ஒரே தடத்தில் ஓடுது அது என்ன? ஓடுது ஓடுது ஒரே தடத்தில் ஓடுது அது என்ன? என்னது? ஈஸி. என்னது? ரயில் என்ஜின். அடுத்தது, ஓராண்டு உழுதவனுக்கு ஒரே வார அறுவடை. ஓராண்டு உழுதவனுக்கு ஒரு வார அறுவடை. ஓராண்டு உழுதவனுக்கு ஒரு வார அறுவடை அது என்ன? ஓராண்டு உழுதவனுக்கு ஒரு வார அறுவடை அது என்ன? தேர்வே. ஓரெழுத்து பறக்கும் ஓரெழுத்து பறக்கும் ஓரெழுத்து பறக்கும் பறக்கும் அது என்ன? ஓரெழுத்து பறக்கும் அது என்ன? ஓர் எழுத்து, ஒரே எழுத்து தான், அது பறக்கும் அது என்ன? இப்படி இப்படி நம்ம தள்ளி தள்ளி விடுவோம். என்னது? கமெண்ட்ஸ்ல போடுறீங்களா? ஒரே எழுத்து தான், கமெண்ட்ஸ்ல போடுறீங்களா? இப்போ நான் சொல்லிடவா? சொல்லவா சொல்லவா இல்ல சஸ்பென்ஸா வைக்கவா? இ. முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை. முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை அது என்ன? முத்து விட முத்துன சினிமா படம் முத்து இல்ல, முத்து. முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை அது என்ன? சொல்லவா? முத்து வீட்டுக்குள்ள தட்டு பலகை அது என்ன? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ, காமிச்சிட்டேன் வேற, விடிய வேற காமிச்சிட்டேன். நாக்கு. பல் துலக்காதவனுக்கு பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள். உடம்பெல்லாம் பற்கள் அவன் யார்? இப்போ என்ன தெரியுமா? ஐயோ, கல்யாணத்துல இதை ஒலிக்க வச்சுட்டா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல்லு துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கலாம். அவன் யார்? யாரு? சீப்பான், வெட. அடுத்தது பாருங்க, மண்ணுக்குள் கிடப்பான் மங்களகரமானவன். மண்ணுக்குள் கிடப்பான் மங்களகரமானவன் அவன் யார்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் பெண்கள் அதை போடுவார்கள், முகத்துல போடுவாங்க. நான் இல்ல, பெண்கள் முகத்துல போடுவாங்க, அது சுமங்கலி பெண்கள். என்னது? சொல்லவா? சொல்லட்டுமா? மண்ணுக்குள் கிடப்பவன் மங்களகரமானவன் அவன் யார்? மஞ்சள். தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான். தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார்? தலையை சீவனமா தாகம் தீர்ப்பானா அவன் யார்? இளநீரு நுங்கு. அழுவேன். அடுத்தது, அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார்? அழுவாங்களாம், சிரிப்பாங்களாம், அனைத்தும் செய்வாங்களாம் அவன் யார்? ஈஸி, செம ஈஸி. என்னது? முகம் பார்க்கும் கண்ணாடி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஊரெல்லாம் ஒரு விளக்கு தான், அதற்கு ஒரு நாள் ஓய்வான் அது என்ன? ஊரெல்லாம் ஒரு விளக்கு, அதற்கு ஒரு நாள் ஓய்வு அது என்ன? குழந்தைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டுவாங்க, அதை தான் காமிப்பாங்க. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, சாப்பிடு 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 அப்படின்னு. நிலா. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம் அது என்ன? ஆடும் வரை ஆட்டமா, ஆடிய பின் ஓட்டமா அது என்ன? குட்டி சொல்லுங்க. நான் சொல்லிட்டா? எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேணாமா? தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க, சரியா? ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம் அது என்ன? இதயம்.
இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். இவன் வாளுக்கு வையகமே நடங்கும் அவன் யார்? இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார்? 3 எழுத்து தான். 2 எழுத்து தான். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார்? குட்டீஸ் கேக்குறீங்களா? டாடி மம்மியை கேட்டு அதுக்கு அர்த்தம் வந்து கமெண்ட்ஸ்ல போடணும். சரியா? டேல். அடுத்தது பாருங்க. சிவப்பு நிற காளை நீரென்றால் பதுங்கும் காளை அது என்ன? சிவப்பு நிற காளை நீரென்றால் பதுங்கும் காளை அது என்ன? நெருப்பு. அடுத்தது பாருங்க. கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன? கடல் நீர் வளர்ந்துதான் மழை நீர்ல வடிதான். அது என்ன? சமையலுக்கு ஏதா ஒரு அடிக்கடி பட்டா கூட அது கூட சேர்த்துப்பாங்க மொத்தம் கொடுக்கறதுக்கு. என்னது அது? கடல் நீர் என்ன நீர்? என்ன நீரை சொல்வீங்க? உப்பு. கல்லுக்கு கீழே கலச்சாம்பல். கல்லுக்கு கீழே கலச்சாம்பல் அது என்ன? களியெல்லாம் கிண்டுவாங்க, கஞ்சி காசி குடிப்பாங்க. ஆடி மாசம்லாம் வந்து அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா நாளும் யூஸ் பண்ணுவாங்க. ஆடி மாசம்னா கொஞ்சம் ஸ்பெஷல். கோயிலெல்லாம் கூட கொடுப்பாங்க. இது கோயிலுக்கெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க, அன்பளிப்பா கொடுப்பாங்க. என்னது இது குட்டீஸ்? சொல்றீங்களா? கமெண்ட்ஸ்ல போட்டுறீங்களா? கேழ்வரகு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க. கருத்த காட்டில் துளி ரத்தம். கடுத்த காட்டில் துளி ரத்தம் அது என்ன தெரியுமா? இல்ல நான் சொல்லவா? குன்னி முத்து. அதுக்கு அர்த்தம் எனக்கே தெரியாது. ஆனா அதுக்கு விடை வந்து குன்னி முத்துன்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. காட்டில் கரிபாலை. காட்டில் கரிபாலை கவிழ்ந்திருக்கிறது அது என்ன? காட்டில் கரிபானை கவிழ்ந்திருக்கிறது அது என்ன தெரியுமா? நான் சொல்லவா? பனங்காய். அடுத்தது பார்க்கலாம். காட்டில் கருப்பான் கயிறு போடுகிறான். காட்டில் கருப்பான் கயிறு போடுகிறான் அது என்ன? காட்டில் கருப்பான் கயிறு போடுகிறான் அது என்ன? சொல்லவா? கட்டெரும்பு. அப்புறம் பாருங்க. அடுத்தது காம்பில்லாத காய் என்ன காய்? நான் சொல்லவா? பெருசு விட குழந்தைங்க சொல்ல முடியாது. நான் சொல்லவா? பொறி விலங்காய். பொறி விலங்காய். அடுத்தது பாருங்க. காய்க்கும் பூ பூக்கும் இலை இல்லை இது அது என்ன? காக்கும் பூ பூக்கும் இலை இல்லை அது, அதாவது காக்கும் காய்க்கும் பூ காய்க்கும் பூ பூக்கும் இல்லை எல்லை, அதாவது காய்க்கும் பூ பூக்கும் இலை இல்லை அது என்ன? காய்க்கும் பூ பூக்கும் இலை இல்லை அது என்ன? இலை இல்லையா அது என்ன? சப்பாத்தி கள்ளி. விடை. அடுத்தது பாருங்க. கிணற்றை சுற்றி புல். கிணற்றை சுற்றி புல் அது என்ன? கிணற்றை சுற்றி புல் அது என்ன? கண்ணை சுற்றி இருக்கும் ரோமம். கண்ணை சுற்றி இருக்கும் ரோமம். சரியா? அடுத்தது பாருங்க. குட்டி போடும் குவளையத்திலும் பறக்கும். குவளையத்திலும் பறக்கும் அது என்ன? குட்டி போடும் குவளையத்திலும் பறக்கும் அது என்ன? வௌவால். குட்டை பெண்ணுக்கு 8 முழச் சேலை அது என்ன? குட்டை பெண்ணுக்கு 8 முழச் சேலை அது என்ன? நீர் இறைக்கும் வாளி. அடுத்தது பாருங்க. குடுக்கை நிறைய வைரமணி.
குடுக்கை நிறைய வைரமணி அது என்ன? குடுக்கை நிறைய வைரமணி அது என்ன? சொல்லவா சொல்லவா? சவர தொழிலாளி. குட்டை பனையில் 8 முட்டி. குட்டை பனையில் 8 முட்டி. குட்டை அதாவது குட்டை பனையில் 8 முட்டி அது என்ன? சொல்லவா? கத்திரிக்காய். அடுத்தது பாருங்க. வீட்டிற்கு ஒரு முரட்டு சிப்பாய் காவல் அது என்ன? வீட்டிற்கு ஒரு முரட்டு சிப்பாய் காவல் என்ன? ஆமா ஆமா, வீட்டுக்கு ஒரு முட்டு சிப்பாயா, வீட்டுக்கு ஒரு காவலா போட்டு வச்சிருப்போம். என்னது? வீட்டை பாதுகாக்க ஒண்ணு போட்டு வச்சிருப்போம். என்னது? பூட்டு. அடுத்தது பாருங்க. பஞ்சை அதிகமாக சாப்பிட்டு படுத்து கிடப்பது அது என்ன? பஞ்சை அதிகமாக சாப்பிட்டு படுத்தே கிடக்குது அது என்ன? கமெண்ட்ஸ்ல போடுங்க. தலையணை. அடுத்தது பாருங்க. ரத்தம் குடித்தே சிவந்தவன். ரத்தம் குடித்தே சிவந்தவன் அவன் யார்? முட்டை பூச்சி. ரத்தம் குடித்தே சிவந்தவன் முட்டை பூச்சி. அடுத்தது பாருங்க. தட்டினால் பறப்பான் தடவினால் சாவான் அது என்ன? தட்டினால் பறப்பான் தடவினால் தாவான் அது என்ன? தட்டினால் பறப்பான் தடவினால் சாவான் அது என்ன? கொசு. அடுத்தது பாருங்க. அம்மா சப்பை மகள் உருண்டை. அம்மா சப்பை மகள் உருண்டை அது என்ன? சொல்லவா? அம்மி குழவி. அடுத்தது பாருங்க. தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்ன? தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்ன? வைக்கோல் நெல். கோடி கோடியாய் வெள்ளி பணம் கொட்டி கிடக்குது. கோடி கோடியாய் வெள்ளி பணம் கொட்டி கிடக்குது வீதியிலே அது என்ன? சொல்லவா? ஆகாய நட்சத்திரம். அடுத்தது பாருங்க. வெளியில் விரியும் வீட்டில் சுருங்கும் அது என்ன? என்ன? குடை. வீணா இல்லாமலே அதாவது வீணை இல்லாமலே ஒரு விடை அது என்ன? அதான் வீணா இல்லாமலே அதாவது வீணா இல்லாமலே ஒரு விடை அது என்ன? சொல்லவா? ஈஸி. சொல்லவா? பணிவிடை. உறங்கினால் போதும் உயிர் முடிந்து போகும் அது என்ன? அடுத்ததுக்கு பதில் வாங்க. உறவினால் போதும். ஆமா, சொல்லுங்க. சொல்லவா? உரசினால் போதும் உயிர் முடிந்து போகும் அது என்ன? உரசினால் போதும் உயிர் முடிந்து போகும் அது என்ன? தீக்குச்சி. இது இப்படி பண்றோம்ல, அதான் உரசினால். பார்த்தால் சுல்தான் பல்பட்டால் தண்ணீர் தான். பார்த்தால் சுல்தான் பல்பட்டால் தண்ணீர் தான் அது என்ன? பனிக்கட்டி. ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார்? பம்பரம். அடுத்தது. ஒற்றை தலையனுக்கு இரட்டை பல் அது என்ன? முள். அடுத்தது பாருங்க. ஓவோ உயர்ந்த மரமே உருவினால் பீடி காணாது அது என்ன? புகை. ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பக்கம் சாய்ந்தவன் அது என்ன? மூங்கில். ஒட்டிலே வீடு கட்டி அதாவது ஓட்டிலே வீடு கட்டி உள்ளே ஊறி கட்டி நாட்டாருக்கெல்லாம் நல்ல பொருள் எது?
புலி. அதாவது ஓட்டை வாய் எனக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை, அது என்ன? சீப்பு. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஓடி ஆடி கத்தும் உடலை தேடி குத்தும், அது என்ன? கொசு. அடுத்தது பாருங்க, கடலோரம் பச்சை மரம் கண்ணீர் கழியா வன்னி மரம், அது என்ன? தாழம்பூ. தலையில் இருப்பான் தண்ணீரிலும் இருப்பான், அவன் யார்? தவளை. அடித்தால் விழுகாது அணைத்தால் நிற்காது, அது என்ன? குயில். பச்சையாய் விரிச்சிருக்கு பருவம் கழிந்தால் மணிகள் குவியும், அது என்ன? சொல்லுங்க. நெல் வயல். கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும், எது? கடல் கலந்தது, கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ, எது? கடல். என்னது? சொல்லவா? என்னது சொல்லவா? உப்பு. கட்டி பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தேன், அது என்ன? கட்டி பிடித்திருந்த மகனை விட்டு பிரிந்து வந்தேன், அது என்ன? சொல்லுங்க. ஈஸி தான். சொல்லவா? உமி. அடுத்தது பாருங்க, காற்று வீசும் அழகான மரம். காற்று வீசும் அழகான மரம், அது என்ன? என்ன? சாமரம். அடுத்தது பாருங்க, கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிபடாதவன். கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிபடாதவன், அவன் யார்? ஈஸி. வீடு வீடுக்கு வரும் அதெல்லாம். என்னது? தண்ணீர். சைலன்ஸ். தண்ணீர். கண்டு கண்டு பூ பூக்கும் பிஞ்சு காணாமல் காய் காய்க்கும், அது என்ன? சொல்லுங்க. வேர்க்கடலை. கருப்பு வைரம் பளபளவென்று மின்னுது. கருப்பு வைரம் பளபளவென்று மின்னுது, அது என்ன? கீரை விதை. காட்டிலே பெண் பிறந்து வன்னியர் கையாலே குத்துப்பட்டது, அது என்ன? திரும்பி சொல்லுங்க. காட்டிலே பெண் பிறந்து கண்ணியர் கையாலே குத்துப்பட்டது. எங்க போயிட்டு வந்தா? இங்க வெளியே போயிட்டு வந்துருக்கான். வீட்டு விட சீக்கிரம் சொல்லுடா தம்பி. சேர் போட்டு உட்காந்துக்கடா. க்ளூ இன்னும் ஒரு 2 minutes தான் இருக்கு. 2 minutesல கொஞ்சம் நிறைய போட்டு அப்பா வந்திருக்கான்ல. half an hour. half an hour வீடியோ முடிச்சிருங்க. அடுத்த இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ போடு. அப்ப இருங்க. இரு ஃபினிஷிங் பண்ணிட்டேன்டா. திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஃபினிஷிங் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோ. இருங்க, இத மட்டும் பாத்துடலாம். கருப்பு வைர பளபளவென்று மின்னுது, அது என்ன? கீரை விதை. ஓகே குட்டீஸ், இத்துடன் இந்த அடுத்த வீடியோல வரோம் சொல்லு. விடையை நான் முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உடனே வரோம் சொல்லு. நானும் இவனும் தொல்லை பண்ணின்னு இருக்கான். விடுகதையில நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நானும் வரேன்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வீடியோ அடுத்த விடுகதையில சந்திப்போம். நான் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் மோகனா.